படம் பார்த்தேன். ரத்னகுமார் டைரக்ட் பண்ண படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். ஆக்சுவலி இது ஃபீல் குட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர், சினிமாவோட ஸ்ட்ரக்சரை மாற்றி அவர் வேறு ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லா படமும் பார்க்குற மாதிரி இந்த படம் போய் பார்க்காதீங்க. இது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெடியாக இருங்க. யா, கிரேட் ஃபில்ம். கோ வாட்ச். பாய். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கனெக்ட் நல்லா இருக்குது. இந்த ஃபிலிம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாழ்க்கையில் எந்த கோல்மே இல்லைன்னா பொண்ணுங்க வந்து பெருசாக அவங்க மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து யூத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு ரத்னகுமார் சார். இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த டைம் தான் நான் பிக் பாஸ் உள்ளே போயிட்டேன். ஸோ எக்ஸைட்டட் டு ஒர்க் ஹென்ஸ் ஒர்க் வித் ரத்னகுமார் சார். கிரேட் ஒர்க், கிரேட் டீம். 29 படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஃபன்னு, எமோஷனு, ரொம்ப டச்சிங்காக இருக்குது. நிறையா ஒரு சொந்த கதையில் ரத்னா இன்ஸ்பயர் ஆகி பண்ண படம் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்பராஜும் லோகேஷும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது கன்ஃபார்மாக ஒர்த் டு வாட்சாக தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நிறைய இடம் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாம் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. இன்ஸ்பைரிங்கான படம். ப்ளஸ் வந்து சேம் டைம் அந்த உங்களுக்கு நமக்கு அந்த ஃபன்னு, டச்சிங்காக இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த என்டையர் க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். I'd like to wish Stone Bench Studios, G Squad, Radhna, Pradeep, the entire team, Vidhu, Preeti, the entire team of 29, all the very best. ஒரு நல்ல rom-com கிடைச்சிருக்கு. எனக்கு rom-coms ரொம்ப பிடிக்கும். And I think in the summer seasonல to come and watch a nice rom-com, 29 is one of the best. So all the best to the entire team and congratulations as well. Thank you. இப்போதான் 29 படம் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப நல்ல படம். அதில் நடிச்சிருக்க ஹீரோயின் இந்த ஹீரோ 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டிரெக்டர் ரத்னாவுடைய ரொம்ப பர்சனலாக இருந்தது. இயக்குனருடைய ரொம்ப என்ன சொல்கிறது, பர்சனலான ஒரு அகத்தை வந்து இந்த படம் பேசியிருக்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபிலிம் அண்ட் எக்ஸிபிஷன் இந்த படத்தை வந்து நல்லா எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும். லவ் ஜானரில் ஒரு பர்சனலான ஒரு ஐடென்டிட்டி தேடுற ஒரு கதை. அது எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அந்த சப்போர்ட்டிங் ஆக்டராக வந்து நடிச்சிருக்கிற அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வந்து என்னுடைய காலேஜ் ஜூனியர் தொடர்ந்து நிறைய நல்ல படம் பண்ணிருக்கான். இந்த படத்தில் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்கான். சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் 29 படம் பார்த்தோம். லோகேஷ் மச்சி வாழ்த்துக்கள். அப்புறம் பிரதீப் ப்ரோ, கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லவ் படம் எப்போவுமே வெரி ஸ்பெஷல். லவ் படமானாலே ஒரு தனி ஃபீல். அது உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லீட் ஆக்டர்ஸ் வித்து அண்டு ஹீரோயினும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பிரீத்தி எல்லாருமே ரொம்ப சேனோட மியூசிக் ஓவராலாக படம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். படத்தோட ப்ரிவ்யூ ஷோவில் இருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, நியூவாக, புதுசான காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த டைரக்டர் ரத்னவேல் சார் அண்ட் எவ்ரி ஒன் இன் த க்ரூ. டிட் அன் அமேசிங் ஜாப். நிஜமாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. லவ் ஸ்டோரி வந்து எல்லாருமே லவ் ஸ்டோரி எடுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் லவ் ஸ்டோரினாலே பேசிக்காக எனக்கு பிடிக்கும். எந்த படத்தில் லவ் ட்ராக் பேரலாக வந்ததுனாலே அந்த லவ் ட்ராக் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் லவ்னாலே எனக்கு பிடிக்குன்றதுனால. பட் இதில் வந்து இன்னுமே லைக் அந்த ட்ராமாலாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரியல் பெயினை வந்து
சொல்கிற மாதிரி அண்ட் லைஃப் நடக்கிற நிறைய பேருக்கு நடக்கிற லவ் ஸ்டோரி நடக்கிற பிரச்சனை எல்லாமே சொல்லி அதை அழகாக கொஞ்சம் லவ்ன்றது இது மட்டும் இல்லை இன்னொன்று ஒன்று இருக்குது அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தா அதெல்லாம் கோராக இருக்கிறதுனால இதை நல்லா சொல்ல முடியல. ஸோ எல்லோரும் படம் பார்த்தா அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி பீயிங் தேர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 29 ஃபிலிம். கண்டிப்பாக எல்லோரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், டெஃபினெட்லி லைக் இட். யா வணக்கம். இப்போ 29 படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக அதுக்கு முன்னாடியே கேப்ஷன் போடுறாங்க, பிஃபோர் டிண்டர், பம்பிள் அண்ட் ஓயோ. இன்னும் நம்ம இந்த சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் லேமேன் எப்படி லவ் பண்ணியிருப்பான் அப்படின்றத வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. நிறைய ரீகலெக்ட் பண்ணுற மூமெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப நல்ல படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படத்தை எடுத்திருந்த ரத்னகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடிச்சிருந்த விது அண்ட் அவங்க ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மூவி பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ரத்னா சார் என்னோட மேதமான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஹி ஹஸ் கிவன் அ வெரி ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் மிக்ஸில் ஒரு லவ் பொலிட்டிக்கல் ட்ராமான்னு சொல்லலாம். It was very beautifully taken and huge credits to DOP and Sean Rollinoட மியூசிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. எல்லா சீனுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் மை ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திகேயன் சார், அகைன் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ப்ரொடியூசர் and talented Lokesh Kanakarajan sir. It is a very nice film. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். It is a different experience overall and congrats to the hero and the heroine. எனக்கு it was a very nice thing. எனக்கு பிரீத்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. She was very natural and she was very beautiful and again and again huge congratulations to Ratna for doing a very beautiful breezy film ரொம்ப நாளுக்கு அப்புறமா. Please go watch it in theaters. வணக்கம். இப்போ தான் ஷோ முடிஞ்சது. எல்லோரும் வெளியே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இப்படியே ஆடியன்ஸும் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம். ஸோ May 8 அன்றைக்கி 29 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு தியேட்டர்ஸில் படம் பாருங்கள். தேங்க்யூ. வெளியில் வரேன். ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. ஆர்டிஸ்ட் ஹீரோயினாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரத்னகுமாரோட அவரோட டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வாஸ் அமேசிங். அண்ட் செகண்ட் ஹாஃபில் இன்னும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேமியோ வரும்போது மக்கள் சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து எப்போவுமே ஒரு தரமான படம் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த படமும் ஒரு தரமான படம். டெஃபினட்டாக நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அவினாஷ் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நடித்திருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தம் ஆல் குட் லக். நிச்சயமாக இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லவ் திஸ் ஃபிலிம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சோல்ஃபுல் லவ் ஸ்டோரி நான் பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 29 ரத்னாவோட எழுத்து, இயக்கம், ஷான் ரோல்டன் மியூசிக் எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவிக்கு யாராவது என்னென்ன டீம் சேரணுமோ எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான படம். எல்லோரும் பாருங்கள். டீமுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். 8ஆம் தேதி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஹாய் எல்லோரும். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்மால் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் வில் லைக் வாட் ஐவ் டன் ஹியர். And first I'd like to thank Ratnakumar sir for giving me this amazing opportunity. This is my first ever film. And I'll also like to thank Stone Bench and G Squad production. And thanks to the entire crew and team for being the amazing team that one could ask for. May 8th வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எங்கள் எல்லாருமே போய் பார்த்தே ஆகணும். And keep supporting us. Thank you. வணக்கம். 29 படத்தோட ப்ரீமியர் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஒரு நல்ல படத்துக்கு இசையமைச்சிருக்கோங்கிற சந்தோஷத்தோட மே 8 29 ரிலீஸ் ஆகுது எல்லா தியேட்டர்கள்லையும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். படம் வந்து பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ வித்தியாசமான ஒரு காதல் படத்தை இந்த சம்மர் வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். மே 8 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். 29 நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இந்த படத்தோட கதை கூட கேட்கல, ஸ்ட்ரைட்டாக தான் இப்போ தான் வந்து படம் பார்க்குறேன். எனக்கு எமோஷனலி பயங்கரமாக கனெக்ட் ஆகிருந்தது, மக்களுக்கும் அதே மாதிரி கனெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்த எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் விது நாங்கள் இப்போ 29 ஒரு படம் பண்ணியிருக்கோம். 28 மே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லாரோட லைஃப்க்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ நல்லா வந்திருக்கு, சொன்ன வரைக்கும் நல்லா இருக்குது சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் மே. தேங்க்யூ ஸோ மச். ரத்னகுமார் பேசுகிறேன். 29 ஒரு படம் எங்கெல்லாம் ஒரு சின்ன படம் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். லோகேஷ் கனகராஜ் அந்த கார்த்திகேயன் சங்கர் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த படம் எடுக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்தது சரியான முடிவுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வெயிட் பண்ணி தேடி வந்து பேசிட்டு போனாங்க. இந்த படம் மே 8 தியேட்டர்ஸில் வந்து கண்டிப்பாக பல முறை பார்த்து ஒர்க் பண்ணி ஆல்ரெடி நிறைய முறை பார்த்தவங்களுக்கும் இது கனெக்ட் ஆகுது. இப்போ விட்ட ப்ரோமோஸ், ட்ரெய்லர்ஸ், சாங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்க வரும்போது கண்டிப்பாக படம் ரிலேட் ஆகும், கனெக்ட் ஆகும், எமோஷனலான ஒரு கனெக்ட் தியேட்டர்ஸில் நானும் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.